திருச்சிற்றம்பலம். நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொலையெடுத்து தேசம் உய்ய திருத்தொண்ட தொகை மண்பணித்த திருவாளன் வாசமலர் மென்கலல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். தில்லைவாழ் அந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்டர் தொகையடியார் பதம் போற்றி ஒல்லையவர் புராணக்கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமலி குன்றத்தூர் செக்கிலார் அடி போற்றி. திருச்சிற்றம்பலம். இன்றைய தினம் ஒரு நன்னாள், பொன்னாள். பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்பது அப்பர் பெருமானுடைய அருள்வாக்கு. இன்றைய தினம் நாம் குருவருளாலும் திருவருளாலும் தொகையடியார்களுடைய குருபூசை திருநாள். இந்த நல்ல நாளிலே அவர்களை பற்றிய சிந்தனையில் நாம் சிந்திக்க இருக்கின்றோம். தில்லைவாழ் அந்தணர் பொய்யடிமையில்லாத புலவர் பக்தராய் பணிவார்கள் பரமனையே பாடுவார் சித்தத்தை சிவன்பாலே வைத்தார் திருவாரூர் பிறந்தார்கள் முப்போதும் திருமேனி தெண்டுவார் முழுநீர் பூசிய முனிவர் அப்பாலும் அடிச்சார்ந்தார் என்று 9 தொகையடியார்களை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். 63 நாயன்மார்கள், 9 தொகையடியார்கள், மொத்தம் 72 பேர். அதில் 9 தொகையடியார்களுக்கும் இன்றைய தினம் குருபூசை திருநாள். குருபூசை திருநாள் என்றால் அவர்களுடைய அருள் வரலாற்றை நாம் சிந்திக்க வேண்டும். முதலில் நாம் தில்லைவாழ் அந்தணர் என்ற முதல் அடியார், அதாவது தனி அடியாரில் முதல் தனி அடியார்னால் நம்ம திருநீலகண்டத்து குயவனார் தான். ஆனால் சுவாமி அடி எடுத்து கொடுக்குறார், தில்லைவாழ் அந்தணர்தம் அடியார்க்கும் அடியேன். அதனால் நம்ம முதல்ல அவருடைய அருள் வரலாற்றை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். முன்பு ஆரூரில் தேவாசிரிய மண்டபத்தில் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு தில்லைவாழ் அந்தணர்தம் அடியார்க்கும் அடியேன் என்று ஆரூர் பெருமான் அடியெடுத்து கொடுக்க சுந்தரமூர்த்தி நாயனார் பாடினார். பெரிய புராணத்தில் இடம்பெறும் நாயன்மார்கள் யாவரையும் இதில் குறிப்பிட்டு அடியார்தம் அடியார்க்கும் அடியேன் என்கின்றார் வன்தொண்டர். அந்த பெரியோர்களின் திவ்யமான வரலாறுகளை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். சுந்தரமூர்த்தி நாயனார் அடியாரை பாடப்போகின்றார் அல்லவா? ஆகவே அவரிடம் அடியார்களின் பெருமையை எடுத்துரைக்கின்றார் சுவாமி. இதில் முதலில் கூறப்படும் தில்லைவாழ் அந்தணர் என்ற தனிப்பட்டவரையும் குறிக்காத பொதுச்சொல், தனிப்பட்ட யாரையும் குறிக்காத பொதுவான சொல் தில்லைவாழ் அந்தணர். தில்லையில் வாழக்கூடிய அந்தணர்கள், நடராஜ பெருமானை சேவிக்கின்ற அடியார்கள் அத்தனை பேரையும் சேர்த்து தில்லைவாழ் அந்தணர் என்று கூறினார். தில்லைவாழ் அந்தணர் என்போர் சிவனடியே சிந்தித்து போற்றியவர்கள். சிவத்தொண்டே அவர்களது தொழில். கற்பனை கடந்த சோதி கருணையே உருவமாகி அற்புத கோலம் நீடி அருமறை சிரத்தின் மேலாம் சிற்பரவி யோமமாகும் திருச்சிற்றம்பலத்துள் நின்று பொற்புடன் நடம் செய்கின்ற பூங்கழல்கள் போற்றி போற்றி என்று பெருமானை போற்றி போற்றி என்று வழிபாடு செய்யக்கூடியவர்கள் நம்ம தில்லைவாழ் அந்தணர்கள். தில்லை சிதம்பரம் விராடபுருஷனுக்கு இருதயத்தானம். அங்கு சிவஞான பெருவழியில் நடராசமூர்த்தி ஆனந்த தாண்டவம் புரிகின்றார். அவரது குஞ்சித பாதம் வணங்குவோருக்கு சஞ்சித வினைகள் துகள்பட்டு ஒளியும். பொன்னம்பலவனாரை முப்போது மட்டுமின்றி எப்போதும் போற்றி வழிபடும் திருவுடையவர்கள் நம் தில்லைவாழ் 3000 அந்தணர்கள். திருநீறு புனைந்து உள்ளும் புறமும் மாசற்று விளங்குபவர்கள் அவர்கள். பெருமை மிகுந்த அவர்கள் அம்பலவாணர் திருத்தொண்டுகளை புரிந்து கொண்டு தவம் செய்பவர்கள். முத்தழல் வளர்த்து முத்தி முப்போதும் திருமேனி 3 வேள்வி முத்தழல் வளர்த்து எத்தலத்துக்கும் நன்மை செய்பவர்கள்.
4 வேதங்களையும் 6 அங்கங்களையும் ஓதுபவர்கள், மாசிலா மரபில் வந்தவர்கள், மாறிலா ஒழுக்கம் பூண்டவர்கள், அறுதொழில் ஆட்சியாலே அருங்கலியை நீக்குபவர்கள், திருநிற்றையே செல்வமாக கொண்டவர்கள், சரியை கிரியை யோகம் ஞானம் என்ற 4 பாதங்களிலும் குற்றமற நிற்பவர்கள், தானமும் தவமும் செய்பவர்கள், குறைபாடு இல்லாதவர்கள், உலகெல்லாம் புகழ்ந்து போற்றும் மானமும் பொறையும் தாங்கி மனையறம் புரிந்து வாழ்பவர்கள், எம்பிரானை போற்றும் நலத்தை இம்மையில் இனிது பெற்றவர்கள், ஆதலின் இனி பெரும்பேறு ஒன்றும் இல்லாதவர்கள், தமக்குத்தாமே நிகரானவர்கள், தென் தமிழ் பயனாய் உள்ள திருத்தொண்ட தொகை பாடுமாறு வன்தொண்டருக்கு திருவருள் புரிந்த சிவபெருமானது திருவாக்கால் தில்லைவாழ் அந்தணர்தம் அடியாருக்கும் அடியேன் என்று முதலடியாக எடுத்து கொடுக்கப்பெற்ற நல்ல தவம் உடையவர்கள், அளவற்ற பெருமையும் அருமையும் படைத்து இருமையும் ஒருமையில் எய்தி நின்றவர்கள் தில்லைவாழ் அந்தணர்கள். இனி நாம் பொய்யடிமை இல்லாத புலவர் அவருடைய அருள் வரலாற்றை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். பொய்யடிமை இல்லாத புலவர்கள் என்று பொது அடியார்களும் செல்வருள் இடம்பெற்றவர்கள். பொய்யடிமை இல்லாத புலவர்கள்னு பொது அடியார்கள், சிவனுக்கே ஆட்பட்டவர்கள், செயற்களில் பயிலும் சொற்களுக்கு நன்கே தெளிவாக பொருள் செய்வார்கள். புலவர்கள் அப்படின்றதுனால இந்த செயல்களில் வரக்கூடிய சொற்களுக்கு நன்கு தெளிவாக பொருள் சொல்லக்கூடியவர்கள். அறிவு நிறைந்த பொது அடியார்களாய இவர்கள் கற்றவருக்கு தாம் மரமாக விளங்குபவர்கள். நூல் பல கற்ற நுண்ணிய மதிபடைத்த அவர்கள் ஐயம் நீங்கிய மெய்யுணர்வு பெற்றவர்கள். சிவபெருமானை அன்றி வேறு ஒரு பொருளையும் பெரிதாக நினைத்து உணராதவர்கள். மெய்யன்புடன் இறைவனுக்கு அடிமை பூண்டு பதிநூல்களை ஓதி உணர்ந்து உருகி ஒருமைப்பட்டு நிற்பவர்கள் இந்த பொய்யடிமை இல்லாத புலவர்கள். சங்க புலவர்கள் அப்படின்னு இவங்களை நம்ம சொல்லலாம். சங்க புலவர்கள் 49 பேர். அதில் நக்கீரர், கபிலர், பரணர் இவங்கெல்லாம் இருந்திருக்காங்க. அந்த புலவர்களை ஒரு தொகையாக சொல்லியிருக்காரு நம்ம நம்பி ஆரூரர் பெருமான். மெய்மையாக சிவனடிக்கே தொண்டு பூண்ட அவர்கள் திருவருள் நெறி நின்று அவர்களுடைய பெருமை அளவிற்கு அரியது. அந்த திருவருள் நெறியில் நின்று பெருமை பெற்றவர்கள் அந்த பொய்யடிமை இல்லாத புலவர்கள். அடுத்து நாம் சிந்திக்கக்கூடியவர்கள் பக்தராய் பணிவார்கள். பக்தி என்பதும் அன்பு என்பதும் ஒரு பொருள். பக்தி வடசொல், அன்பு தென் சொல். இறைவனை அடைவதற்கு எத்தனையோ நெறிகள் இருப்பினும் பக்தி நெறியே எளிமையான வழி. பக்தி நெறி அறிவித்து பலவினைகள் பாரும் வண்ணம் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி இணையாண்ட அத்தன் எனக்கு அருளியவாறு ஆறு பெறுவார் அச்சோவே என்றார் மணிவாசகர். பக்தி வலையில் படுவோன் காண்க என்றும் அருளி செய்கின்றார். அன்பெனும் பிடியில் அகப்படும் மலையே என்கின்றார் வள்ளலார். பக்தராய் பணிவார் என்ற தொகையடியாரின் புராணம் பக்தர்களுக்குடைய இலக்கணங்களை மிக நன்றாக விளக்குகின்றது. பாம்பின் கால் பாம்பறியும் என்றபடி பக்தர்களை பற்றி பத்த மணிவிளக்காய் விளக்கும் சேக்கிலார் பெருமானையன்றி அவர் பகர வல்லர். பக்தராய் பணிவார்கள் என்போர் சிவனடியார்கள் யாவரையும் தாய்ப்பசுவை கண்ட கன்றை போல உள்ளம் உருகி அன்பு வெள்ளம் பெருகி இனிய மொழி கூறி பணிவார்கள். சிவார்ச்சனை புரிய கண்டவுடன் கண்ணும் கருத்தும் குளிர்ந்து இன்புறுவார்கள். அரணாரையும் அரணடியார்களையும் ஆறாத காதலுடன் வழிபடுவார்கள். எல்லா பணிகளையும் சிவார்ப்பணமாக புண்ணியத்தையும் புகழையும் விரும்பாமல் புரிவார்கள். பிறவா நெறி பெற்ற அவருடைய புகழ் புவனம் கடந்து நிற்கும். சிவகதையே கேட்டு சிந்தை மகிழ்வார்கள். அந்தரங்க பக்தி புரிவோர்
சிவபெருமானுடைய செம்மலர் நோழ்ந்தால் கமலங்களை சேர்வதற்கு இவர்களே உரியவர்கள். பரமனை பணிந்து உருகி இன்பம் மேலிட்டினால் சிவசிவ ஹரஹர என்று கூறி நாவில் தழும்பேறி நிற்பவர்கள். தாரை தாரையாக கண்ணீர் பெருக, அதனாலே திருநீறு அழிய, மயிர் சிலிர்க்க, உடல் நடுங்க அன்பு செய்வார்கள். எப்போதும் இடையராது ஈசனையே நேசமுடன் நினைக்கும் திருவுடையவர்களாக விளங்குபவர்கள் நம் பக்தராய் பணிவார்கள். நின்றாலும் இருந்தாலும் கிடந்தாலும் நடந்தாலும் மென்றாலும் துயின்றாலும் விழித்தாலும் இமைத்தாலும் மன்றாடும் மலர்பாதம் ஒருகாலும் மறவாமை குன்றாத உணர்வுடையார் தொன்றராம் குணமிக்கார் என்ற வாக்குக்கு உரியவர்கள் பக்தராய் பணிவார்கள். இனி நாம் பரமனையே பாடுவார்கள் அவர்களை சிந்திக்க இருக்கின்றோம். சூடு அதிகமானால் பால் பொங்கி அழியும். அதே போல ஒருவர் மீது ஒருவருக்கு அன்பு அதிகரிக்குமானால் அன்புடையாரை புகழ்ந்துரைக்காமல் இருக்கவே முடியாது. புகழ்ந்துரை பாடலாகின்றது. ஆகவே இறைவனிடம் அளவற்ற அன்பு மேலிடுகின்ற போது இறைவனை உள்ளம் குளிந்து பாடுகின்றார்கள். பாடுகின்ற பணுவல் தேடுகின்ற செல்வமே என்கின்றார் தாயுமானவர். பாடுகின்ற போது கருவிக்கரணங்கள் ஒடுங்கி நிற்கின்றன. பக்தியுடன் பரமனை பாடினால் பவப்பிணி போகும், பரகதி கூடும். பரமனையே பாடுவார் என்ற தொகையடியார் தென் தமிழும் வடமொழியும் ஏனைய திசை மொழிகளும் நன்கு பயின்றவர்கள். பரமனையே பாடுவார் என்பதில் உள்ள ஏகாரம் பிரிநிலை. சிலர் மனிதர்களையும் பொருள் வேண்டி பாடுகின்றார்கள். சிலர் காம வெறி கொண்டு மகளிரையும் புகழ்ந்து பாடுகின்றனர். அவ்வாறு அழிந்து படுகின்ற மனிதர்களை பாடாமல் அழிவற்ற ஆண்டவனையே பாட வேண்டும். பரமனையே பாடிய பக்தர்களை சேக்கிலார் பாடும் அழகை பார்த்து நாம் பரவசம் அடைய வேண்டும். புறமூன்றும் செற்றானை பூணாகம் அணிந்தானை உரனில் வரும் ஒரு பொருளை உலகனைத்தும் ஆனானை கரணங்கள் காணாமல் கண்ணார்ந்து நிறைந்தானை பரமனையே பாடுவார் தம் பெருமை பாடுவாம். சிவசிவா. பரமனையே பாடுவார்கள். வேற யாரையும் பற்றி பாட மாட்டார்கள். அதான் பரமனையே பாடுவார்கள். நம்ம சித்தத்தை சிவன்பாலே வைத்தார் யார் அப்படின்னு பார்க்க போகிறோம். இடகலை வழியே சுவாச நிவாசமாக செல்லும் மீளும் பிராணவாயுவை அடக்கி, இதுக்கு வாசி அப்படின்லாம் நிறைய பேர் வச்சு பண்ணுறாங்க. வாசி யோகம், சரப்பயிற்சி, மூச்சுப்பயிற்சி, பேச்சை குறை மூச்சை கவனி அப்படின்னு நிறைய சொல்லுவாங்க. அதுபோல் இந்த முதுகுத்தண்டின் இடையே ஓடும் தாமரை நூல் போன்ற நுண்ணிய சுழுமுடை நாடி, அதன் வழியே பிராணவாயுவை செலுத்தி அதனை நிறுத்தி அதனால் நெடுங்காலமாக குரங்கு போல ஓடி அலைகின்ற மனதை அடக்க வேண்டும். அவ்வாறு அடக்கி மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாதகம், விசுத்தி, ஆக்ஞை என்ற 6 ஆதாரங்களையும் அகக்கண்ணால் காண வேண்டும். அவைகளில் வீற்றிருக்கும் அதிதேவதைகளாகிய விநாயகர், பிரம்மா, திருமால், உருத்திரர், மகேஸ்வரர், சதாசிவர் என்ற மூர்த்திகளை தியானித்து அவர்களை நேர்முகம் செய்து அவை கடந்து பிரம்மந்திரம் சென்று ஜபநிலை கடந்து அஜபா நலமுற வேண்டும். அப்பிரம்மர மந்திரத்தின் மேல் கீழ் நோக்கியுள்ள 1000 இதழ் தாமரை சகசிரகாரம் சோதிபத உச்சரிப்பால் உதிக்கும் சிவசூரியனால் மலரச் செய்தல் வேண்டும். அத்தாமரை பூவின் நுனியில் உள்ள சந்திர மண்டலத்தை சுருக்குதலில் மூலாக்கினியை அக்கினி பீஜ மந்திரத்தால் எழுப்பி நாடி சக்கரத்தை பிளந்து கொண்டு அவ்வக்கினியாலே சந்திர மண்டலத்தை இலகச் செய்து அங்கு பொங்கி வரும் அமிர்தத்தை எல்லா நாடிகளிலும் நிரப்பி அங்கு உண்டாகிய
ஞானாமிர்தம் உண்டு. சூரிய ஒளியில் நட்சத்திரங்கள் அடங்குமாறு போல தன்னிடம் உண்டாகிய சிவஞான ஒளியில் சூரிய சந்திர ஒளி அடங்க அருட்பெரும் கடலாடி அச்சிவ ஒளியில் அசைவற்று நின்றல் வேண்டும். இவ்வுன்னத நிலை எய்தியோரே சித்தத்தை சிவன்பாலே வைத்தவர்கள் எனப்படும் நாயன்மார் கணங்களாகும். முழுக்க 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 யோக மார்க்கத்தை தான் அந்த சித்தத்தை சிவன்பாலே வைத்தார்கள். சித்தம்தான் முதல்ல நம்மளை எந்த செயலுக்கும் மனம் பற்றும், சித்தம் புத்தி நிச்சயிக்கும், சித்தம் உறுதி பண்ணும், ஆணவம் செயல்படுத்தும். இப்படியெல்லாம் நம்ம கரணங்களை பற்றி படிச்சிருக்கோம். அந்த வகையில் இந்த சித்தத்தை கொண்டு போய் சிவன்பால வைத்தவர்கள். மாணிக்கவாசர் கூட சொல்லுவார், சித்தம் சிவமாக்கி செய்தனவே தவமாக்கும் அத்தன் கருணையினால் தோல் நோக்கம் ஆடாமோம்பார். சித்தத்தை கொண்டு போய் சிவன்பால வைத்துட்டா நீ என்ன செய்தாலும் அது தவந்தான் அப்படின்னு. அந்த போல் அந்த சித்தத்தை சிவன்பாலே வைத்தவர்களுடைய வழிபாடு எப்படி இருக்குன்னா முழுக்க முழுக்க யோக மார்க்கமாக இருக்குது. ஆதாரங்களையும் கடந்து சகசராரங்களையும் கடந்து இறைவனே என்று இருக்கக்கூடியவர்களாக இருக்காங்க. அடுத்து நம்ம திருவாரூர் பிறந்தார் சிந்திக்க இருக்கோம். சிவலோகம் என பொழிவது திருவாரூர். திருத்தொண்ட தொகை விளைந்த ஞானவயல் இப்பதி. திருக்கையிலையில் வாழும் சிவகணங்கள் உலகை உய்விக்கும் பொருட்டு சிறப்புமிக்க திருவாரூரில் பிறந்தார்கள். ஆதலினால் அவர்கள் பெருமை அளவிடற்கு அரியது. அருவாகி உருவாகி அனைத்துமாய் நின்ற பிரான் மறுவாம் குழல் ஊமையால் மணவாளன் மகிழ்ந்தருளும் திருவாரூர் பிறந்தார்கள். திருத்தொண்டு தெரிந்துணர ஒருவாயால் சிறியேனால் உரைக்கலாம் தகைமையதோ. அதாவது திருவாரூர் பிறந்தார்களுடைய பெருமையை என்னால் உரைக்க முடியாது, சொல்ல முடியாதுன்னு சொல்கிறாரு சேக்கிழார் பெருமான். திருவாரூர் பிறந்தார்கள் உயர்கதிக்கு உடையவர்கள். அவர்கள்லாம் சிவகணங்கள். உலகை உய்விப்பதற்காக இந்த திருவாரூரில் பிறந்திருக்காங்க. திருவாரூரில் பிறந்தாலே முக்தி அப்படின்னு சொல்கிறான். திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன் அப்படின்னு சொல்லி திருத்தொண்ட தொகையில் சொல்லியிருக்கார். அப்பேற்பட்டவங்க இந்த நம்ம நபிநந்தி அடிகளுக்கு திருவாரூரில் இருக்க அத்தனை பேரும் சிவகணங்களாக சாமி காட்டுவார். அந்த வகையில் மிக சிறப்பு பெற்றவர்கள் நம்ம திருவாரூர் பிறந்தார்கள். திருவாரூரில் பிறக்கனாலே தவமுடையவர்களாக தான் இருக்கணும். தண்டியடிகளை சொல்லும்போது கூட திருவாரூர் பிறக்கும் பெருமை தவமுடையார் அப்படின்னு சொல்லுவார். அதனால் திருவாரூரில் சாதாரணமாக எல்லாரும் பிறந்த முடியாது. திருவாரூரில் பிறக்கணுன்னாலே அவங்க தவம் பண்ணியிருக்கணும், சிவகணங்கள் தான் திருவாரூரில் அப்படின்னு சொல்லி, அதான் திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன் அப்படின்னு சொல்லி நம்பியாரூரர் பாடியிருக்கார். இப்போ நம்ம முப்போதும் திருமேனி திண்டுவார் அவரை பற்றி நாம் சிந்திக்க போகிறோம். சிருஷ்டி காலத்தில், அதாவது தொடக்க காலத்தில் உயிர்கள் இருக்கும், உயிர்களுக்கு உடம்பை கொடுப்பார் சாமி. அதான் சிருஷ்டி அப்படின்னு சொல்கிறது. ஆக மொத்தம் 3 பொருள் எப்பவும் இருக்கும்: பதி, பசு, பாசம். அந்த பதியாகிய இறைவன் பசுவாகிய ஆன்மாக்களுக்கு பாசத்தை பூட்டி, அதான் தனு கர்ண புவன போகங்கள் 36 தத்துவங்களை கொடுத்து அந்த வினைகளை அனுபவிக்க வைக்கிறார் அவங்கவுங்க வினைகளுக்கு ஏற்ப. அநாதி சைவராகிய சதாசிவமூர்த்தி ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம் என்ற 5 திருமுகங்களினின்றும் கௌசிகர், காசிபர், பரத்வாசர், கௌதமர், அகத்தியர் என்ற 5 முனிவர்கள் அவதரித்தார்கள். சிவபெருமானுக்கு 5 முகங்கள்: ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம்னு. அந்த 5 முகங்கள்லேருந்து 5 முனிவர்கள் தோன்றுறாங்க. கௌசிகர், காசிபர், பரத்வாஜர், கௌதமர், அகத்தியர்னு 5 முனிவர்கள் அவதாரம் பண்ணுறாங்க. அவர்களுடைய மரபில் ஆதி சைவர் என்று சொல்லப்பெறுகின்றது. அவர்கள் தான் சிவாச்சாரியார்கள். அவர்கள் தான் சாமியை தொட்டு பூஜை பண்ணக்கு அதிகாரம் உடையவர்கள்.
இவர்களுக்குள்ளே சமய தீட்சை, விசேஷ தீட்சை, நிர்வாண தீட்சை ஆகிய ஆச்சாரிய அபிடேகங்களையும் பெற்றவர்களே சிறந்தவர்கள். பூசை முதலிய செய்ய பெரிதும் உரியவர்கள். பரார்த்த பிரதிட்டை, பரார்த்த பூசை செய்வதற்கு அவர்களே உரியவர்கள். ஆதலில் அவர்களே வேத ஆகமங்களை ஓதி ஆகமங்களில் சிவலிங்க பெருமானை எப்போதும் தீண்டி பூசிக்க எப்போதும் உரியவர்கள். அளவற்ற அன்புடைய ஆதிசைவர் எப்போதும் இனிமையான ஈசனை மேலும் விருப்புடன் சிவ ஆகம நெறி வலுவாது வழிபட்டு செல்வார்கள். அளவற்ற அன்புடைய ஆதிசைவர் எப்போதும் இனிமையான ஈசனை மேலும் மேலும் விருப்புடன் சிவ ஆகம நெறி வலுவாது வழிபாடு செய்யக்கூடியவர்கள். செல்காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்ற முப்போதும் திருமேனி தீண்டி பூசனை புரிவார்கள். வழி வழியாக பூசிக்கும் உரிமையுடையவர்கள் ஆகிய அவர்களுக்கு குலப்பெருமை மிக சிறப்புடையது. இப்போதும் திருமேனி தீண்டுவார்க்கு அடியேன். இனி நாம் முழுநீர் பூசிய முனிவர்களை பற்றி சிந்திக்க இருக்கின்றோம். வினைகளை நீராக்குவது திருநீர். உடல் நோய்களையும் உயிர் நோயாகிய பிறவியையும் போக்க வல்லது திருநீர். அருநோய்கள் கடவெண்ணீர் அணியாராகில் என்ற அப்பர் பெருமானும் திருவெண்ணீர் இடா மூடர் என்று அருணகிரிநாதரும் கூறுகின்றான். பசுவின் சாணம் நச்சுக்கிருமிகளை கொள்ளும் ஆற்றலுடையது. நாற்றத்தை மாற்ற வல்லது. ஈயம்பூசிய பாத்திரத்தை பசுவின் சாணத்தால் சுத்தி செய்வதும் நேர்வாளத்தை பசுவின் சாணத்தால் சுத்தி செய்வதும் கண்கூடு. தாமிரத்தை விட தாமிர பஸ்பம் அதிக ஆற்றல் பெறுவதைப் போல பசுவின் சாணத்தினும் அதனால் ஆகிய திருநீறு அதிக ஆற்றல் படைத்தது. சாதாரண சாம்பலை தெளித்து செடிகொடிகளில் உள்ள கிருமிகளை மாற்றுகின்றார்கள். விதிப்படி செய்த திருநீற்றை கலாமந்திரம், சம்மிதா மந்திரங்களை கூறி அணிவதால் பிணி, இடர் முதலிய இடர்கள் நீங்குவதுடன் பூசுவோர் எல்லா நலன்களையும் பெற்று இன்புறுவர். அவ்வாறு அணியும் போது சிவாய நம என்று ஐந்தெழுத்தை ஓதுதல் வேண்டும். சிவாய திருவாய் பொழிய சிவாய நம என்று திருநீர் அணிந்தேன் தருவாய் சிவகதி நீ பாதிரிப்புலியூர் அரணே என்றார் அப்பர் பெருமான். சிவமூர்த்தி அருளி செய்த சிவ ஆகமங்களில் திருநீரு கற்பம், அணுகற்பம், உகற்பம், உபகற்பம், கற்பம், அணுகற்பம், உபகற்பம் என உரைக்கப்படும். இம்மூன்று வகையான திருநீற்றையே அணிய வேண்டும். அணுகற்ப திருநீற்றினை அணியக்கூடாது. அகற்ப திருநீற்றை அணியக்கூடாது. விதிப்படி திருநீறு புனைவார் காமம் முதலிய அறுபகை நீக்குவர். கன்றையுடைய பசுஞ்சாணத்தை பஞ்சபிரம மந்திரம் கூறி ஏற்று பஞ்சகவியமிட்டு பிசைந்து உருண்டைகளாகச் செய்து உலர்த்தி சிவமந்திர ஓம நெருப்பிலுள்ள அக்னியால் சிவ சிந்தனையுடன் எரித்து எடுத்த திருநீறு கற்பமாகும். காட்டில் உலர்ந்த பசுவின் சாணத்தை கொணர்ந்து பொடித்து கோநீர் விட்டு பிசைந்து அஸ்திர மந்திரம் கூறி உருட்டி உலர்த்தி ஓம நெருப்பினால் எரித்து அணுகற்பம் ஆகும். காட்டுத்தீயில் வெந்த நீரும் பசுந்தொழுவத்தில் வெந்த நீரும் வேள்வியில் வெந்த நீரும் எடுத்து கோநீர் விட்டு பிசைந்து மந்திரம் கூறி உருட்டி உலர்த்தி திருமடங்களில் விளங்கும் சிவாக்கினியால் எரித்து எடுத்தது உபகற்பமாகும். இந்தப்படி அல்லாதது அகற்பம். திருநீற்றை திரிபுண்டாரமாகவும் அர்த்த சந்திர வடிவமாகவும் தீப வடிவமாகவும் வட்ட வடிவமாகவும் அணிவார்கள். நற்குலத்தில் பிறந்தோர்கள், தர்ம குணசீலர்கள், உண்மை நெறியில் பிறந்தவர்கள், உண்மை நெறியை உணர்ந்தவர்கள், நீதி நெறி வலுவாதவர்கள் நித்தியமும் திருநீற்றை உடம்பு முழுவதும் அணிந்து மும்மல நீக்கம் பெறுவார்கள். அதுதான் முழுநீர் பூசிய முனிவர்கள். திருநீறு 3 வகையாக எப்படி தயாரிக்க வேண்டும் என்று இந்த முழுநீர் பூசியவர்களுடைய வரலாற்றிலே நாம் அறிந்து கொள்கிறோம். முழுநீர் பூசிய முனிவருக்கும் அடியேன். இப்போ அப்பாலும் அடிச்சார்ந்தார் அடியாருக்கும் அடியேன்.
சைவ சமயம் மிகவும் பரந்தது. நிற்பதுவும் சரிவதுவும் சைவமேயாம் என்கின்றார் திருஞான சம்பந்தர். சைவ சமயம் நேசத்தாலும் காலத்தாலும் கட்டுப்படாது. இன்னும் 10,000 ஆண்டுகளுக்கு அப்பால் சிவனரி நின்று முத்தி பெற்றார்களாயினும் அவர்களுக்கும் அடியேன் என்று கூறுகின்றார். எல்லா சமயங்களையும் தனக்கு அங்கங்களாக கொண்டு சமயம் கடந்த பீடத்தில் அமர்ந்து ஞானச் செங்கோல் தாங்கி அன்புமயமாய் அருள்வழி வீசி அரசு புரிவது சைவ சமயம். மிகப்பெரிய சமயம் அது. சைவ சமயமே சமயம். சமயாதீத பழம்பொருளை கைவந்திடவே மன்றுள் வெளிகாட்டும் இந்த கருத்தை விட்டு பொய்வந்து உழலும் சமயநெறி புகுத வேண்டாம். முத்தி தரும் தெய்வ சபையை காண்பதற்கு சேர வாரும் சகத்தீரே என்று தாய்மானவர் அழைக்கின்றார். சேர சோழ பாண்டியர்கள் எப்போதும் மூவேந்தர்களுக்குரிய தமிழ்நாடை அன்றி அப்புறத்திலுள்ள நாடுகளில் வாழ்ந்து இறைவனடி சார்ந்தவர்களும், அதாவது சேர சோழ பாண்டியன் மூவேந்தர்களுக்குரிய தமிழ்நாடு மட்டுமல்லாமல் அப்புறம்னா அந்த வடநாடு, எல்லா நாடுகளிலும் வாழ்ந்து இறைவனடி சார்ந்தவரும், திருத்தொண்ட தொகைப்பாடும் காலத்துக்கு முன்னவரும் பின்னவரும் இனி பிறக்கப் போகின்றவர்களும் இதுக்கு முன்னாடி பிறந்தவர்களும் என்று, அதான் அப்பாலும் முன்னாலும் பின்னாலும் எப்பாலும் பிறந்தவர்களும், தொகைப்பாடும் காலத்திற்கு முன்னாகவும் பின்னாகவும் உள்ள அடியார்களும் அப்பாலும் அடிச்சார்ந்தார் எனப்படுவார்கள். அப்பாலும் அடிச்சார்ந்தார் அடியாருக்கும் அடியேன் என்று சுந்தரமூர்த்தி நாயனார் தனக்கு முன்பு பிறந்தவராக இருந்தாலும் பின்பு பிறந்தவர்களாக இருந்தாலும் அத்தனை பேரையும் எந்த வெளிநாட்டவராக இருந்தாலும் சரி அவர்களை அப்பாலும் அடிச்சார்ந்தார் அடியாருக்கும் அடியேன் என்று கூறி வாழ்த்தி பாடியிருக்கின்றார். இன்று நாம் பொய்யடி மேலாத புலவர், தில்லைவாழ் அந்தணர், பத்தராய் பணிவார்கள், பரமனையே பாடுவார், சித்தத்தை சிவன்பாலை வைத்தார், திருவாரூர் பிறந்தார், முப்போதும் திருமேனி தீண்டுவார், முழுநீரு பூசிய முனிவர், அப்பாலும் அடிச்சார்ந்தார் என்று 9 தொகையடியார்களுடைய வரலாற்றை நாம் சிந்தித்தோம். இதற்கு துணை செய்த குருவர்களுக்கும் திருவர்களுக்கும் அடியார் பெருமக்களுக்கும் நன்றி கூறி அமைகின்றேன். திருச்சிற்றம்பலம்.